Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை இந்த வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்தேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, ஆபத்து காலம் எப்பொழுது நமக்கு நேரிடும் என்பது நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நமது கவலையினத்தினால் அல்லது செயல்பட முடியாத நெருக்கத்தினால் சில காரியங்களை தள்ளி போட்டு விடுவோம். ஆனால் திடீரென்று அந்த காரியம் நமது கவலையினம் ஒரு பெரிய பயத்தை நமக்கு உண்டாக்கிவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அந்த இடுக்கணிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நாம் யோசிக்க முடியாத விதத்தில் வந்து அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். மனுஷனால் கூடாதது யாவும் தேவனால் கூடும் என்று வேதம் நமக்கு வாக்களித்திருக்கிறதே. எனவே இந்த நாளிலும் சாட்சிக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கருணை இல்லம் ஒன்று ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய வீட்டை கர்த்தர் கிருபையினால் கர்த்தர் லோன் போட்டு வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த லோன் இந்தியன் பேங்க் வெளியவாக்கத்திலிருந்து நாங்கள் வாங்கினோம். பின்பு ஆண்டவருடைய கிருபையினாலே மாதமாய் EMI கட்டி அதை அடைத்து முடித்த பின்பு
அங்கேருந்து எந்த நோட்டீஸும் எங்களுக்கு வந்து வாங்கிக்கங்க டாக்குமெண்ட்னு சொல்லாததுனால நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்போ தான் ரொம்ப அதிகமாய் ஊழியத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தேன் நேரம். எனக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ அவங்கள கேட்கும்போது, சார் நாளைக்கு வாங்க சார் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் 12 வருடங்கள் ஆகிவிட்டது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் திடீர்னு எல்லாரும் கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அங்கேயே விட்டுட்டீங்க, வாங்குங்கன்னு சொல்லிட்டு 2-3 தடவை போய் பார்த்தேன். நல்ல முடியும், நான் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டேன். ஆண்டவரே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கடைசியாக போய் கேட்டபோது அவங்க சொல்லிட்டாங்க, பேங்க்கோட ரூல் படி ஒரு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள வாங்கினீங்கன்னா இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஹப்புன்னு சொல்லக்கூடிய பேங்க்கினுடைய ஒரு ரூமுக்கு அது போயிடும். அங்கே ஆயிரக்கணக்கான இந்தியன் பேங்க்கினுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் அங்கே வந்திருக்கும். தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா படி என் மேலே சுமந்து விட்டு நான் முடிஞ்சதுக்காக ஓடிக்கொண்டே இருந்தேன்னு நான் சொன்னேன், ஆண்டவரே உமக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். வீணா ஒரு இடத்துக்கு நான் போகலை. உமக்காக ஓடின்றதுனால அதை போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நான் போகிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையாக காணப்பட்டது. என்ன பண்ணுறது, எனக்கு உதவி செய்யுங்க என்று இந்த வசனத்தின்படி ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். கர்த்தர் வித்தியாசமான விதத்திலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து என்னோட கூட இந்தியன் பேங்க்கில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த சகோதரர் இப்பொழுது ரீசெண்டாக ரிட்டையர் ஆகியிருந்தார். அவர் இந்தியன் பேங்க்கினுடைய அயனவரம் பிரான்ச்சில் இருந்தார். அவர் திடீர்னு சபைக்கு வந்து இனிமேல் நான் நம்ம சபைக்கு இங்கே தான் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னான், பிரதர் இந்த மாதிரி என்னுடைய டாக்குமெண்ட் இந்தியன் பேங்க் தீபாக்கத்தில் மாட்டிக்கிச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு, லோன் முடிஞ்சு ஆனால் எடுக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயோ பாஸ்டர், அது இப்போ ஹப்புக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போது ஜபத்தை பண்ணுங்க, நமக்கு காரிச்சிட்டு செய்வார்னு சொல்லி அவர் அதற்குண்டான முயற்சியை எடுக்க ஆரம்பித்து தேவனுடைய கிருபையினாலே நான் எந்த விதத்திலும் கஷ்டப்படாதபடி ஒரு நாள் என்னை காரில் கூட்டிக்கிட்டு போய் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த இந்தியன் பேங்க் விரிவாக்கத்திலிருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி என் கையில் கொடுத்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவருடைய ராஜ்யமாய் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். அது ஆபத்து விளையாய் மாறின போதும் கூட அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிதான் நிறைய நேரங்களிலே நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் அதனுடைய சொந்த காரியமாக இருந்தால் எல்லாவற்றையும் நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அது கர்த்தருடைய காரியமாக இருக்குமே. ஆனால் நாம் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நம்முடைய கடமையை நாம் ஒருவேளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்காக ஒரு தெய்வத்தோதனை போல யாரையாவது அனுப்பி அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார். நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் விடவில். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு வந்து இந்த ஆபத்து காலத்திலே கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது வித்தியாசமான முறையிலே ஒரு சகோதரனை கொண்டு வந்து காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தீரே, அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை சார்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாகவும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.